திருப்பலி பீடம் புகழ்வோம் மகிழ்வோம் பலி செலுத்தி புகழ்வோம் புகழ்வோம் அவர் திருநாமம் கூத்திடும் இனிய பொன்னாளே. தேவனின் பாதம் தேடிய போற்றி தாழ்பணிந்தே புகழ் பாடிடுவோம். தூயவரே அவர் தூயவர் என்று வானவரோடு சாற்றிடுவோம். எழுவோம் எழுவோம் திருப்பலி பீடம் புகழ்வோம் மகிழ்வோம் பலி செலுத்தி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, பெற்றோர் எவ்வாறு தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைய முதல் வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த மக்கபேர் புத்தகத்தில் வருகிற தாய் தன்னுடைய 7 பிள்ளைகளை தாம் கொண்ட நம்பிக்கைக்காக அரசன் முன் பலியாக்கப்பட அவள் இணைந்து நிற்பதை இன்றைய முதல் வார்த்தை சொல்லுகிறது. இந்த நற்செய்தி வழியாக நாங்கள் நம்மிடம் தரப்பட்டிருக்கிற ஆற்றல்கள் திறமைகளை இறைவனுடைய அரசுக்காக நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டியதன் அவசியத்தை பேசுகிறது. எனவே இறைவனுக்கு பிரியமாக நாங்கள் வாழவும் நமது குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இறை சாட்சியின் குடும்பங்களாக திகழ இந்த பலியிலே நாங்கள் சிறப்பாக மன்றாடுவோம். மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற இந்த ஜூபிலியின் திருச்சிலுவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எமது அர்ப்பணத்தின் அந்த விலையை பற்றி எமக்கு நினைவூட்டுகிறது, பேசுகிறது. இறைவனுக்கு பிரியமான வாழ்வுகள் ஆகிட மன்றாடுவோம். இன்றைய இந்த பலியிலே அன்டோனியோ லரோஷிகன், சவுந்தரநாயகம், அந்தோனி பிள்ளை, மேரி ஜோசஃபின், ரெஜின் ஆன் கிரேஸ், செபஸ்டியான் பிள்ளை அன்னம்மா, எட்வர்ட், செல்லத்துறை சபாரட்னம், செல்லத்துறை மார்கரெட், சௌரிமுத்து குருசுமுத்து, சந்தியா சௌரிமுத்து இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனில் அனைத்து நன்மைகளுக்கு மூற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணி புரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகை படைத்தவரே உங்களுக்கு உயிர் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில்
சகோதரர்கள் எழுவரும் அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சி உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர், பெரும் புகழுக்குரியவர். ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார். பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம், நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல, உங்களுடைய உள்ளுறுப்புக்களை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே மனித இனத்தை உருவாக்கியவர். எல்லா பொருள்களையும் உண்டாக்கியவர் அவரே. தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்பொழுது உங்களையே பொருட்படுத்துவதில்லை என்றார். தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான். அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான். எல்லாருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு, உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டு விட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னதும் மட்டுமன்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான். அவ்விளைஞன் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவிசாய்க்காததால் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞன் தம்மையே காத்து கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான். மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதால் அந்த தாய் தம் மகனை இணங்க வைக்க இசைந்தார். ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தம் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில், மகனே, என் மீது இரக்கம் கொள். 9 மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன். 3 ஆண்டுகள் உனக்கு பாலூட்டி வளர்த்தேன். இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன். குழந்தாய், உன்னை நான் வேண்டுவது, விண்ணையும் மண்ணையும் பார், அவற்றில் உள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை. இவ்வாறே மனித உணமும் தோன்றிற்று என்பது அறிந்து கொள்வாய். இக்கொலைஞனுக்கு அஞ்சாதே, ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு. இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார். தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞன் பின்வருமாறு கூறினான். எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். மோசே வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிவேன். எபிரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதில்றை பாடலுக்கு பல்லவியாக, நானோ விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவடைவேன். நானோ விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவடைவேன். நானோ விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவடைவேன். ஆண்டவரே, என் வழக்கில் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். நானோ விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவடைவேன். என் நடத்தை பாதைகளில் அமைந்துள்ளது. என் காலடிகள் விழியினின்று புரளவில்லை.
இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும், என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். நானோ விழித்தெழும் போது உம்முருவம் கண்டு நிறைவடைவேன். உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன், விழித்தெழும் போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். நானோ விழித்தெழும் போது உம்முருவம் கண்டு நிறைவடைவேன். நானோ விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 வசனங்கள் 11 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப்போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன், ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடம் இருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.
மேலும் அவர், நான் அரசராக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும். பிரியமான சகோதரங்களே, இன்றைய இரு வார்த்தைகளும் எவ்வாறு எங்களுடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றன. முதலாவது வார்த்தையிலே மக்கபேயர் 2வது நூலிலிருந்து எடுக்கப்படுகிற இந்த பகுதியில் ஒரு தாய், அவருடைய 7 ஆண் குழந்தைகள், அவர்கள் அரசன் முன் கொண்டு வரப்படுகிறார்கள். எலெயாசார் அரசன் முன் கொண்டு வரப்பட்டு அந்த பண்டு இறைச்சியை தின்னும்படியாக பணிக்கப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நேற்று நாங்கள் வாசித்தோம். அதற்காக 5 காரணங்களை அவர் வைத்திருந்தார். அந்த 5 காரணங்களுக்காக அந்த பன்று இறைச்சியை தின்பதை விட அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருந்தார். அவருடைய வழியிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு தாய் 7 ஆண் குழந்தைகள், அந்த ஒவ்வொருவராக பன்று இறைச்சி தின்ன பணிக்கப்படுகிறார்கள், சாட்டையால் அடிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களோ மரணத்தை தழுவிக்கொள்ளுகிறார்கள். ஒவ்வொருவருடைய மரணத்தையும் அவர்களை பெற்ற தாய் சாட்சியாக நின்று பார்க்கிறார். எங்களுடைய மண்ணிலே விடுதலை போராட்ட காலங்களிலே எத்தனையோ அந்நியர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பல பிள்ளைகளை மண்ணின் விடுதலைக்காக கொடுத்த அந்நியர்களை பார்த்திருக்கிறோம். இவ்வாறு கொடுத்த பல அந்நியர்கள் இன்று வீதிகளிலே நின்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கிறவர்களாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். பல வீர பெண்மணிகள் நமது வரலாற்றில் இருக்கிறார்கள், விவிலியத்திலும் இருக்கிறார்கள். இந்த வகையில் இந்த தாய் தன்னுடைய மகன்கள் 6 பேரை கொலை செய்த பின்பு 7வது மகன் கடைக்குட்டி, மூத்த பிள்ளையிலும் கடைசி பிள்ளையிலும் தாய்க்கு எவ்வளவு பாசம் இருக்கும் என்பது ஒவ்வொரு தாயுமாகிய நீங்கள் அறிந்த ஒரு விடயம். ஆனால் இந்த தாய் தன்னுடைய மகனை பாதுகாப்பது என்பதற்கு அப்பால் அந்த தான் கொண்ட நம்பிக்கையை பாதுகாக்க அவள் விளைகிறாள். எனவே அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியத்தை தன்னுடைய மகன்கள் 7 பேருக்கும் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தாய் என்றால் யார் என்பதை நாங்கள் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். எனவே இந்த தாய் தன்னுடைய அந்த கருவறையிலே தன்னுடைய குழந்தையை பெற்று அந்த கணம் தொடக்கம் அவரை பெற்று வளர்த்து அவரை நல்ல நிலையிலே கொண்டு வருகிற அந்த நிலையிலே மகிழ்ச்சி அடைகிற ஒரு தாயை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த தாய் ஒரு சாதாரண தாயாக அல்ல, ஒரு அசாதாரணமான நிலையிலே அவர் ஒரு சாட்சியம் பகருகிற தாயாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று பல அன்னையர்கள் தங்களுடைய பிள்ளைகளினுடைய வளர்ப்பிலே எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. அண்மையிலே ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருந்தாராம், பல சமூக குற்றவியலாளர்கள் உருவாவதற்கான அடிப்படை காரணம் அவர்கள் தாயினுடைய அன்பை தங்களுடைய குழந்தை பருவத்திலே அல்லது இளமை பருவத்திலே போதிய அளவு அவர்கள் பெற்றிருக்கவில்லை என்பது. அதை நானும் நேரடியாக ஒரு குடும்பத்தை பார்த்திருக்கிறேன். எவ்வாறு அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்தார் என்பதிலே எவ்வளோ ஒரு நிலை இருந்தது. அந்த மகள் வளர்ந்து எவ்வளோ ஒரு சமூக விரோதியாக மாறினார். அவருடைய மகள் மாறினார், மகன் மாறினார். இப்பொழுது அவருடைய மகள் ஒரு பிரபல்யமான போதை வஸ்து வியாபாரியாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுடைய வரலாறு போகிறது. அந்த வரலாற்றை பார்க்கிற பொழுது அத்தனை பேருடைய வாழ்விலும் அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த அத்தனை பேருமே ஒரு சமூக விரோதிகளாக மாறியிருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காண முடிகிறது. காரணம், தாயினுடைய அன்பு அங்கு போதிய அளவு கொடுக்கப்படவில்லை. எங்கே ஒரு தாய் தன்னுடைய அன்பை போதிய அளவு தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கிறாரோ அந்த குழந்தைகள் சமூகத்தின் சிற்பிகளாக மாறுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. எனவே பிரியமான சகோதரங்களே, சிறப்பாக அன்னையர்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய அந்த வளர்ப்பிலும் தான் உங்களுடைய குழந்தைகள் ஒரு சமூகத்தினுடைய சிற்பிகளாக மாற்றப்படுகிறார்கள், சமூகத்தை உருவாக்குகிறவர்களாக மாற்றப்படுகிறார்கள். இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு தலைவர்
ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டுக்கு போகிற பொழுது 10 பணியாளர்களை அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு பணத்தை மினாவை கொடுக்கிறார். நாங்கள் மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது அங்கு 3 பணியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் 10, 5, 3 என்ற எண்ணிக்கையிலே அவர்களுக்கு வித்தியாசமாக வழங்கப்படுகிறது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் 10 பேருக்கும் ஒரே வகையாக வழங்கப்படுகிறது. மீண்டு வருகிற வேளையிலே அந்த 10 பேரும் 3 பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். முதலாம் அவர் 10 மினாவை சம்பாதித்திருக்கிறார். அவர் எவ்வளவு தூரம் ஒரு கிரியேட்டிவான ஆக்கப்பூர்வமான ஒரு பணியாளராக இருந்திருக்கிறார் என்பதை அறிகிற அந்த தலைவர் 10 நகர்களுக்கு பொறுப்பாக விடுகிறார். அடுத்தவர் 5 ஈட்டுகிறார், 5 நகர்களுக்கு பொறுப்பாக வருகிறார். மூன்றாம் அவர் தன்னுடைய வாயாலே கெட்டுப்போகிற தவளையைப் போலதான் இவருடைய வாழ்வும் அமைகிறது. தானும் ஒன்றும் செய்யவில்லை. இந்த அரசனுடைய நிலையை பற்றி அதிகமாக பேசி அவனிடமிருந்து பணமும் பிடுங்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு நேர்ந்த அந்த கதியையும் நாங்கள் அறிய முடிகிறது. பிரியமான சோரங்கள் இறைவனங்கள் ஒவ்வொருவருக்கும் பல தாளந்துகள், பல மினாக்கள், பல ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றல்கள் திறன்களை நாங்கள் இறைவனுடைய அரசுக்காக இவ்வாறு பயன்படுத்துகிறோம். அந்த தாய் தன்னுடைய 7 பிள்ளைகளையும் இவ்வாறு தான் நீ வளர்க்க வேண்டும், இவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று அவளுக்கு சொல்லப்படவில்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாய்மையை, அந்த பெற்றோரியத்தை எவ்வாறு வளர்த்து அந்த 7 பிள்ளைகளையும் அந்த யூத மதத்தின் அடித்தளத்தில் இறைவனுக்கு சாட்சிகளாக அவர்களை கொடுத்தார் என்பதை நாங்கள் அறிய முடிகிறது. பிரியமான சோரங்கள், எங்களுடைய வாழ்விலே ஒரு தாயாக, ஒரு தந்தையாக எமது பிள்ளைகளை எவ்வளவு இறைவனுக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்தெடுக்கிறோம். அவர்கள் வெறுமனவே பணத்தை ஈட்டுகிற ஒரு மூலதனங்களுக்குரியவர்களாக உருவாக்குகிறோமா, அல்லது இறைவனின் சாட்சிகளாக அந்த பிள்ளைகள் மாறுகிற அளவுக்கு உருவாக்குகிறோமா? அன்னை மரியாள் இந்த திருச்சிலுவையில் இருக்கிற தன்னுடைய மகனை எவ்வாறு ஒரு சாட்சியாக உருவாக்கினார், அதுபோல தான் அந்த 7 ஆண் குழந்தைகளை பெற்ற தாயும் உருவாக்குகிறார். அதே வழியிலே தான் எங்களுடைய அன்னையர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை சமூகத்தின் சிற்பிகளாக உருவாக்க இறைவன் அழைக்கிறார். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்தின் மாற்றத்துக்குரிய சிற்பிகளாக திகழ இறையருள் வேண்டுவோம். எங்களுடைய சாட்சியத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்க மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று எமது நம்பிக்கையை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். எங்களுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று கூறிய ஆண்டவரே, இறை மக்களுக்கு மிகுந்த கனி தரும் விளைநிலங்களாக தொடங்கிடும் திரு அவையின் பணியாளர்களை ஆசீர்வதியும். பல்வேறு விதமான சவால்கள் எழும் வேளையிலும் துணையுடன் ஆழமாக வேரூன்றி பயணித்திடவும் இப்புனிதம் நிறை பணிக்கு முடியே இருந்தும் தேவ அழைத்தல்கள் பெருகிடவும் அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, ஜூபிலி ஆண்டிலே பயணம் செய்யும் நாம் அனைவரும் இத்திருச்சிலுவை பக்தி முயற்சியின் மூலம் பரிபூரண பலனை அடையவும், இதன் மூலம் எம் பங்கும் குடும்பங்களும் எம் தேசமும் ஒற்றுமையுடன் கூடிய அன்புறவில் நிலைத்து வாழ்ந்திட அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நித்திய இளைப்பாற்றி அருளும் ஆண்டவரே, மண்ணின் விடுதலைக்காய் தம் உயிரை அகுதியாக்கிய அனைத்து உறவுகளுக்கும் நித்திய பேரின்ப வீட்டில் அமைதியில் இளைப்பாறுதல் கிடைத்திடவும், இன்னுமாக போரின் போதும் விபத்துக்களின் போதும் இறந்து போனவர்களின் ஆன்மாக்களுக்கும் யாராலும் நினைவு கூறப்படாத ஆன்மாக்களுக்கும் வான் வீட்டில் இடமளித்து நித்தியமும் இன்பவுமாய் துயில் கொண்டிட அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளே எம் இறைவா, உயர்தர பரீட்சை எழுதும் ஒவ்வொரு மாணவர்களையும் ஆசீர்வதியும்.
அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து பயணித்திடவும் அவர்கள் தம் முயற்சிக்கேற்ற பலனை வெற்றியாக பெற்றிட அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக நம்முடைய அந்நியர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் முறையிலே வளர்த்தெடுக்கிற ஞானத்தை அவர்களுக்கு தந்தையை நீர் கொடுத்தருள வேண்டுகிறோம். இப்பள்ளியில் நாங்கள் நினைவு கூறுகிற ஆண்டோனியோ லரோஷிகன், சவுந்தரநாயகம், அந்தோனி பிள்ளை, மேரி ஜோசஃபின், ரெஜீன் ஆன் கிரேஸ், செபஸ்டியான் பிள்ளை, அன்னம்மா, எட்வர்ட், செல்லத்துறை சபாரட்னம், செல்லத்துறை மார்கரெட், சௌரிமுத்து குருசுமுத்து, சந்தியா சௌரிமுத்து, இவர்களுடைய ஆன்மாக்களை நம்முடைய சந்நிதியிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காயும் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விளைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது:
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்று விண்ணகத் தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து இறைவனுடைய அருளின் மக்களாக அவருடைய ஆட்சியை என்றும் வெளிப்படுத்துகிற இறைவனுடைய செய்தி எடுத்துரைக்கிற சாட்சியம் பகர அருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய
இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தில் கேட்பதற்கு அமைதியை முற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து வர தகுதியற்றவன். ஆண்டவர் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலம். ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தமே காத்து உமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. கலந்து விடு, உன்னால் வாழும் உயிரே இனிதாயென்று ஆக்கிவிடு. உயிரே எந்த உயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு, உன்னால் வாழும் உயிரே இனிதாயென்று ஆக்கிவிடு. உணவாய் என்னில் நீ வரும் வேளை உலகே இனிதாய் மாறிடும் நாளை. உணவாய் என்னில் நீ வரும் வேளை உலகே இனிதாய் மாறிடும் நாளை. உயிரே எந்த உயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு, உன்னால் வாழும் உயிரே இனிதாய் என்று ஆக்கிவிடு. பயிராய் வாடி நின்ற வேளை பாய்ந்து வரும் வெள்ளமாய் நீயாகினாய். பாய்ந்து போன நிலையில் நான் நின்ற வேளை கனி கொடுக்கும் மரமாக நீ மாற்றினாய். உயிரே உயிரே என்னில் என்று கலந்திடவா, உறவே உறவே என்னில் என்று மகிழ்ந்திடவா. என் வாடிய நெஞ்சம் முந்தன் வரவால் இனிதாய் பூ பூக்கும். என் வாடிய நெஞ்சம் முந்தன் வரவால் இனிதாய் பூ பூக்கும். உயிரே எந்த உயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு, உன்னால் வாழும் உயிரே இனிதாய் என்று ஆக்கிவிடு. போன நிலையில் நான் நின்ற வேளை தோள் கொடுக்கும் தோழனாய் நீ மாறினாய். சோர்ந்து போன நிலையில் நான் நின்ற வேளை தாங்கி வரும் கரமாக நீ ஆகிறாய். உயிரே உயிரே என்னில் என்று கலந்திடவா, உறவே உறவே மகிழ்ந்திடவா. என் வாடிய நெஞ்சம் முந்தன் வரவால் இனிதாய் பூ பூக்கும். என் வாடிய நெஞ்சம் முந்தன் வரவால் இனிதாய் பூ பூக்கும். உயிரே எந்த உயிரே என்னில்
உன்னால் வாழும் உயிரே இனிதாய் என்று ஆக்கிவிடு. உயிரே எந்தன் உயிரே என்னில் ஒன்றாய் கலந்துவிடு. உன்னால் வாழும் உயிரே இனிதாய் என்று ஆக்கிவிடு. கடவுளின் நன்மை எனக்கு நலம். ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, தூயமறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனித பண்டிருந்தார். இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தார். இயேசுவின் அன்பை அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நிலமெல்லை காணான், களங்கமில்லா அன்பு, கருணை சிறந்து கல்வாரி மலை கண்ணீர் ததும்பும் அவர் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தார். இயேசுவின் அன்பை. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.